ஹாய் ஆல், ஹாப்பி வீக்கெண்ட். என்னால் கன்னியூவாக வீடியோ போட முடியல. என்ன ரீசன்னா என்னோடய பர்சனல் ஒர்க்கு, அஃபிஷியல் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால என்னால் கன்னியூவாக வீடியோ போட முடியல. ஸோ நான் ஹியர் ஆஃப்டர் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எவ்ரி வீக் சாட்டர்டே மட்டும் நான் வீடியோ போடலான் இருக்கேன். 1 வீக் ட்ரேட் எப்படி இருந்துச்சு என்னன்ட்டு. நம்மளோட மார்க்கெட் விஷன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மட்டும்தான். ஏன்னா மற்றது எல்லாமே ரொம்ப வால்டைலாக இருக்கும். பேங்க் நிஃப்டி இது எல்லாமே ரொம்ப வால்டைலாக இருக்கும். நிஃப்டி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாம் நிஃப்டி லாஸ்ட் வீக் என்னச்சுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு ஓவரால் வந்து அப் மூமெண்ட்டில் தான் இருக்குது நிஃப்டி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25,247 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ரைடேவும் நிஃப்டி வந்து அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஹையாக 25,268 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, தென் நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதில் வந்து கேஷ்ன்றதை சூஸ் பண்ணியிருக்கேன். கேஷ்னா என்னென்னா, கேஷ் மார்க்கெட்டுன்றது வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கேஷ் மார்க்கெட்டுன்பாங்க. நிஃப்டியில் ரொம்ப 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 வருஷமாக யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே கேஷ் மார்க்கெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க பார்த்தீங்கன்னா 5,300 crore வந்து பை பண்ணியிருக்காங்க ஸ்டாக்கு. அதேமாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து ஒரு 3,000 crore எக்ஸிட் ஆகியிருக்காங்க. அப்புறம் 29, 28 இது எல்லாமே பார்க்கும்போது ஓவரால் வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. 28th ஆகஸ்ட் மட்டும் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் வந்து சம் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வருவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அதை வச்சு நிஃப்டி வந்து கொஞ்சம் ரைஸ் ஆனிச்சு. ஓவரால் திஸ் மந்த் ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட்டில் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓவரால் 21,000 crore வந்து எஃப்ஐஐ வந்து எக்ஸிஸ்ட் ஆகியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 48,000 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஆகஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நல்ல ரேலி இருந்துச்சு இதனால். ஏன்னா ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் 23,800 வரைக்கும் 800 சம்திங் வரைக்கும் டவுன் ஆனிச்சு. பட் அந்த டைமில் மார்க்கெட் லோவாக இருக்குன்ட்டு அந்த டைமில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அகெயின் 25,000 பிரேக் பண்ணிட்டு 25,250 சம்திங் வரைக்கும் வந்துச்சு மார்க்கெட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் லோவாகுதோ அந்த இடத்துலலாம் நம்ம போய் பை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லோவாகும் போதெல்லாம், ஏன்னா பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பார்த்திங்கன்னா லோவானாலும் திருப்பி நிஃப்டி மேலே தான் போகுது. ஸோ நம்ம வந்து நிஃப்டி ஃப்யூச்சரு இல்லை நிஃப்டி வந்து லாங் எக்ஸ்பைரி, அதாவது மந்த்லி எக்ஸ்பைரிக்குள்ளே போய் நம்ம பை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் நம்ம பார்த்தோன்னா இப்போ வந்து மே மந்த் பார்த்திங்கன்னா 42,000 crore வந்து எஃப்ஐஐ வந்து எக்ஸிட் ஆகியிருக்காங்க. மே மந்த் ஏன் எக்ஸிட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மே மந்த் வந்து என்னென்னா எலெக்ஷன் ஜூனில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. அந்த டைமில் கொஞ்சம் பேனிக் இருந்துச்சு. கவர்மெண்ட் மாறும், நிறையா ஸ்கீம்ஸ்லாம் மாறும், கொஞ்சம் ஒரு சில ரூமர்ஸ் அது இதுன்றதுனால கொஞ்சம் பேனிக்கில் எஃப்ஐஐ மட்டும் எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஆனால் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா 55,000 crore வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க. அந்த மந்த்தும் பார்த்திங்கன்னா அரௌண்டு 21,000 சம்திங் வரைக்கும் போணுச்சு. திருப்பி அகைன் வந்து மார்க்கெட் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஜூனில் பாருங்கள் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஜூனில் எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் 2,000 crore, டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பாருங்கள் 28,000 crore. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல ரேலி தான். இப்போ எஃப்ஐஐ 21,000 எக்ஸிட் ஆகினாலும் திருப்பி அவங்களும் உள்ளே வருவாங்க அகைன். பார்க்கலாம். கம்மிங் மந்த்ஸ்லையும் இன்னும் மார்க்கெட் மேலே போகுன்றதே என்னோடய விஷன். பட் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எதுவும் எந்த ட்ரேடும் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஓவரால் பார்த்தீங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. 3.62 crore வந்து கான்ட்ராக்ட் அசைன் ஆகிருக்கு. காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 3.32 crore. இதில் வந்து புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போகும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25,250 இருக்குது. 25,250 ஸ்ட்ரைக்கை பார்த்தீங்கன்னா
புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24 லேக்ஸ் 24.48 லேக்ஸ் கான்ட்ராக்ட் இருக்குது. இதோட காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், ரெட்டில் இருக்கும். 15.19 லேக் கான்ட்ராக்ட் வந்து அங்கே அது சைன் ஆகிருக்கு. க்ரீனோட கேண்டில் தான் அங்கே ஹையாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னும் பீப்புள் எஃப்என்டோ இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேலே போன்ற ஒரு கெஸ்ஸிங்கில் தான் எல்லாருமே அதில் தான் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேபி திஸ் மந்த் 26,000 பிரேக் பண்ணாலும் அதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து இருக்க மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த ட்ரேட் பண்ணாலும் உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்காம எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணாதீங்க. தேங்க்யூ.